தமிழர்கள் விவசாயத்தையும் அந்த விவசாயத்தினால் உருவான உணவையும் மேலும் விவசாயத்திற்கு உதவிய கால்நடை இயற்கை போன்றவைகளையும் கடவுளாக போற்றி வணங்கி வந்தார்கள். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுதான் தை திருநாளும் பொங்கல் திருநாள். கடந்த காலங்களில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய காவிரி பூம்பட்டினத்தில் பொங்கல் திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதாக பண்டைய நூல்கள் கூறுகின்றன. உழைக்கும் விவசாய மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியன் மற்றும் மற்ற உயிர்களையும் பெருமைப்படுத்தும் விதமாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது. பொதுவாக ஆடி மாதம் பயிரிட்ட பயிர்கள் தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிவிடும். அந்த காலகட்டங்களில் எல்லாம் தை மாத அறுவடையே அதிக விளைச்சல் தருவதாக நம்பப்பட்டது. அப்போது அந்த அறுவடையில் உழைப்பால் விளைந்த முதல் அரிசியை பொங்கல் வைத்து அதனுடன் இஞ்சி, மஞ்சள், கரும்பு, வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் போன்றவற்றை வைத்து அந்த அரிசி பானை பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சியுடன் கூறி சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி வணங்கி வந்தனர். இதுவே தை முதல் நாள் சூரிய பொங்கலாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் வழி வந்த மக்களால் பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் இந்த பொங்கல் பண்டிகை இன்றளவும் பாரம்பரியம் மாறாமல் கொண்டாடப்பட்டுதான் வருகிறது. இந்த பொங்கல் திருநாளில் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் வந்து சேரும். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள்.